ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்க 2 3BHK டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. அதுல ஒன்னு சோல்ட் அவுட், இன்னும் ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. 30 அடி ரோட்டுக்கு மேல ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல இங்க உங்களுக்காக காத்திருக்கு மக்களே. ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் சும்மா நச்சுன்னு இருக்குங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் 3BHK வீடு. ஹால் நல்லா ஸ்பேஷியஸாவே இருக்கு. இந்த வீட்டை பொறுத்தவரையில செப்பரேட் டைனிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணிருக்கிறது. வாஸ்துபடி கிச்சன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கிச்சன்ல டபுள் ஷெல்ஃப் வித் டபுள் லாஃப்டோடவே. ஈவன் முக்கியமா டைனிங் ஏரியால இருந்து பார்த்தா அந்த ஐ சீலிங் வியூ வேற லெவலுக்கு தெரியுங்க. முழுக்க முழுக்க ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் யூஸ் பண்ணிருக்காங்க. பெட்ரூம்ஸ்ல எல்லாமே ரெண்டு கபோர்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு 2 பால்கனி இருக்கு. அதுவும் பால்கனி சைஸ்லாம் வேற லெவலுக்கு இருக்குங்க. ஃபுல்லா அக்கம் பக்கம் நிறைய வீடுகள் இருக்க ஏரியால தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வாங்க பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி இது போல பல ரெடி டு ஆக்குபை இண்டிவிஜுவல் ஹவுஸ் இன்னும் நிறைய நம்ம சேனல்ல வர காத்துக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. சென்னையில நீங்க வீடு பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோ சொல்லணும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது ரத்னமங்கலத்துல டாகூர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு முன்னாடி. வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு தான் இங்க ப்ராப்பரா ரத்னமங்கலத்துல தான் நாம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க சைட் அமைஞ்சிருக்கு. டாகூர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒட்டனாப்புல போற இந்த ரோட்ல தான் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து ரத்னமங்கலம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஷார்ப்பா 1 கிலோமீட்டர்ல இந்த வீட்டுக்கு நீங்க ரீச் ஆகலாம் மக்களே. 30 அடி ரோட்டுக்கு மேல ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இந்த 2 வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குங்க. அங்க இருந்து சிமெண்ட் பற்றக்கூடாதுன்னு தான் அந்த கிரீன் கலர் பர்தாவை வச்சிருக்காங்க மக்களே. ஓகேவா? இதுல 2 வீடு சோல்ட் அவுட். இப்போ நம்ம பாக்குற இந்த வீடு அவைலபிள். சோ கேட்டை ஓபன் பண்றோம். ஒரு நல்ல பெரிய சைஸ்ல இருக்க கவர்டு கார் பார்க்கிங் ஏரியா, ஆன்டி ஸ்கிட் டைல் போட்டுருக்கிறது. வால்ல எல்லாமே எல் ஷேப்புக்கு ஃபுல்லா டைல்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கிறதுங்க. காமன் வால்லாம் இல்லைங்க. பாக்குறீங்க நீங்க, ரைட் சைட்ல ஃப்ரீ செட் பேக் இருக்கு, பேக் சைட்லயும் செட் பேக் இருக்கு. ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் யூஸ் பண்ணிருக்கிறதுங்க. சேஃப்டி கிரில் கேட்டு, தேக்கு மர மெயின் டோர். வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறோம். வீடு 100% வாஸ்து மரப்படி தான் அமைஞ்சிருக்கு. யூஸ் பண்ணிருக்க டைல் எல்லாமே 2க்கு 4 வெர்டிஃபைட் டைல். அது மட்டும் இல்லாம பாக்கிறதுக்கு யூனிக்கா இருக்கிற மாதிரி ஒரு பிஸ்கெட் கலர் டைல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஹால் பெருசா இருக்கிறதுனால 2 சீலிங் ஃபேன் கொடுத்திருக்கிறது. நீங்க பாக்குறீங்கல்ல இந்த வீடு, இதே வீடு மாதிரி கண்டிகையிலயும் வண்டலூர் கண்டிகையிலயும் ஒரு வீடு இதே பில்டர் கட்டிக்கிட்டு இருக்காப்ல. நம்ம இந்த வீடியோ முடிச்ச உடனே அதையும் பாத்திரலாம். அதோ இங்க தாங்க டிவிக்கான பாயிண்ட். ஓகேங்களா? இங்க டிவிக்கான பாயிண்ட் வரும். அதோ இதோ இந்த லொகேஷன்ல வந்து சோஃபாக்கான ப்ரொவிஷன். சரிங்களா? இந்த வீடு டோட்டலா 850 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. ஹால்ல இருந்து போறோம். இங்க டைனிங்கான ஏரியா. டைனிங் ஏரியாலேயே பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்கிறது. செவுத்துலையுமே தண்ணி படாம இருக்கிறதுக்கு டைல்ஸ்லாம் கொடுத்தாச்சு. கிச்சன்ல எல் ஷேப்ல கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கிறது. டபுள் ஷெல்ஃப் வந்துடும். ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் கிடைக்கும் நம்ம வீட்டு லேடிஸ்க்கு. இதோ இங்க ஒரு ஷெல்ஃப் இருக்குங்களா? மேலே பார்த்தீங்கன்னா டபுள் சைட் லாஃப்ட், இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்கு பாருங்க. ஸோ 2 ஷெல்ஃப், 2 லாஃப்ட், எல் ஷேப்பு பிளாட்ஃபார்ம். ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு ஓப்பன் ஸ்டைல் கிச்சன்றதுனால டைனிங் ஏரியாவும் இங்கே கொடுத்தாச்சு. திரும்பவும் சொல்லிடுறேன், லேண்ட் ஏரியா 850 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட். சரிங்களா? கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஹால், கிச்சன், டைனிங் ஏரியா பார்த்தாச்சா? இப்போ இது கீழே ஒரு பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல நம்ம வீட்டு பெரியவங்களுக்காக இருக்கிற ஒரு பெட்ரூம். ஓகேங்களா? ஸோ இதுலயுமே டிஃபால்ட்டா ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் வந்துருதுங்க. ஏசிக்கான ப்ரொவிஷன் எல்லாமே உள்ள வந்துடும் டிஃபால்ட்டா. அதே மாதிரி நம்ம கெஸ்ட் வரந்தா யூஸ் பண்றதுக்காகவும் நம்ம பெரியவங்களுக்காகவும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கிறது. இதோ இங்க உங்களால பார்க்க முடியும். வெஸ்டர்ன் கிளாஸட்டோட ப்ரொவைட் பண்ணியாச்சு மக்களே. ஸோ இது ப்ராப்பர் 3BHK வீடு வித் 3 டாய்லெட்டோட. டைனிங் ஏரியாக்கு பக்கத்துல ஸ்டெப்ஸ் ஏறுது. கிரானைட்ல ஃபுல்லா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கிறது. ஹேண்டில்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் ப்ரொவைட் பண்ணிருக்கிறது. அப்படியே மேல வரீங்க. மேல வந்தீங்கன்னா ஒரு சின்ன காரிடார் ஏரியா. காரிடார் ஏரியால 3 ஓப்பனிங். லெஃப்ட் சைட்ல ஒரு பெட்ரூம், ஸ்ட்ரைட்டா ஒரு பெட்ரூம், ரைட் சைட்ல ஒரு பால்கனி என்ட்ரன்ஸ். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இதான் பால்கனி என்ட்ரன்ஸ். ஓகேங்களா? இந்த ரோட் ஃபேசிங் பால்கனி சைஸ் இருக்கே வேற லெவலுங்க. சில பேர் இருப்பாங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா பால்கனியில் வருங்க. மோஸ்ட் ஆஃப் டைம் நான் பால்கனியில தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் ஃப்ரீ டைம்ல சேர் போட்டு உட்காரத்துக்கும், முடிஞ்சா ஃபோன் அங்கங்க போய் பேசுறதுக்கும் நமக்கு பால்கனி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பால்கனி வியூ உங்களால பார்க்க முடியும். 30 அடி ரோடு வேற இல்லையா? உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த பால்கனி வியூ. அதே மாதிரி வீட்டோட எலிவேஷன் உங்களால பார்க்க முடியும். பால்கனில நிறைய ஸ்பாட்லைட்ஸ் பதிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கலர் கிளாஸஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நாம 2 பெட்ரூம் பார்க்க போறோம். 2த்துக்கும் அட்டாச் ரெஸ்ட் ரூம். மக்களே இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருக்கு. ரத்னமங்கலம் பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கு. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம். இது உள்ளே அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கு. 2 ஷெல்ஃப் அண்ட் லாஃப்டோடவே வந்துடும். இந்த வீட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் ஒரு 200 அடிக்கு போட்டிருக்காங்க. செப்டி டேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 லிட்டருக்கு கட்டியிருக்காங்க. சம்பு 3500 லிட்டருக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பேரிவேர் பிராண்ட் தான் போயிருக்காங்க. அதை உங்களால பார்க்க முடியும். நான் ஜூம் பண்ணி காட்டினேன். ஸோ இது இல்லாம மேல வாட்டர் டேங்க் 1000 லிட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கிறதுங்க. 30 அடி ரோடு இல்லையா? ஸோ கார் வெட்டத்துலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சரிங்களா? ஸோ போரு, மோட்டார், வாட்டர் டேங்க், செப்டி டேங்க்ட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே டிஃபால்ட்டாவே இருக்கு. இது செகண்ட் பெட்ரூம். இதுலயுமே பாருங்க 2 ஷெல்ஃப் கொடுத்தாச்சு. ஸோ இது உள்ளேயும் அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஸோ 850 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால 3 பெட்ரூம் 3 டாய்லெட் கொண்ட ஒரு அருமையான 3BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் வித் 2 பால்கனியோட 30 அடி ரோட்ல ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட விலை என்னப்பா அப்படின்னா 79 lakhsங்க.
ப்ராப்பரா ரத்னமங்கலத்துல குபேரன் கோவில் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட விலை வெறும் 79 lakhs மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு டைரக்டா விசிட் வந்து பாருங்க. இந்த ஜோன்ல வண்டலூர் டு கேளம்பாக்கம் ஸ்ட்ரெச்லயோ இல்ல பர்டிகுலரா ரத்னமங்கலத்திலயோ இல்ல குபேரன் கோவில் இன்ன அரௌண்ட்லயோ நீங்க வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடை விட்டுறாதீங்க மக்களே. இன்னொரு விஷயம், இதே வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல கரெக்டா கண்டிகை ஜங்ஷன்ல இருந்து சும்மா ஒரு 500 to 600 மீட்டர்ஸ் நடந்தே போகக்கூடிய தூரத்துல இதே பில்டர் இதே மாதிரி ஒரு 3 BHK வீட கட்டிட்டு இருக்காப்ல. ஸோ அதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நான் காட்டுறேன், கையோட நீங்க அதையும் பார்த்துக்கோங்க மக்களே. இது ரத்னமங்கலம் அப்படின்னா இதுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப் தான் கண்டிகை. ஸோ நீங்க கண்டிகை ஜோன்ல பாக்குற மாதிரி இருந்தாலும் ஈவன் நீங்க ரத்னமங்கலம்லேயே பாக்குற மாதிரி இருந்தாலும் 2 சைட்டை பாருங்க, பிடிச்ச சைட்டை வாங்கிக்கோங்க. மெயின் ரோடு தான், இந்த வழியா தான் போகணும். ஃபுல்லா மார்க்கெட் ரோடு, கடைவீதி மாதிரி இருக்கும். இங்க இருந்து 500 மீட்டர்ஸ்ல தோ இந்த வீட்டாண்ட வந்துடலாம். ஆல்மோஸ்ட் அந்த வீட்டு மாதிரியே தான் ஃப்ரண்ட் எலிவேஷன், பட் அதை விட பில்டப் ஏரியா இது பெருசு. கட்டிட்டு இருக்க இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 825 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, பில்டப் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. கண்டிகையில இருக்க இந்த வீட்டோட விலை 84 lakhs. நார்த் ஈஸ்ட் கார்னர் வீடுங்க இது. இந்த 2 வீட்ல ஒரு வீடு நார்த் ஈஸ்ட் கார்னர் வீடு. இங்க பக்கத்துல நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க. வேலம்மா ஸ்கூல் இருக்கு, கலர் ஸ்கூல் இருக்கு, VIT காலேஜ் இருக்கு, கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்கு. சோ இந்த வீடியோல 2 வீடு பார்த்திருக்கோம். ஒன்னு வண்டலூர் டு கேளம்பாக்கம்ல ரத்னமங்கலம் குபேரன் கோவில் பக்கத்திலே இருக்க 79 lakhs 3 BHK வீடு. இன்னொன்னு வண்டலூர் கண்டிகையில இருக்க 3 BHK வீடு 84 lakhs. ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 2 வீட்டையும் வந்து பாருங்க, பிடிச்ச வீட்டை நீங்க வாங்கிக்கோங்க மக்களே. TTCP அப்ரூவ் தாங்க, தாராளமா நீங்க பேங்க் லோன்லாம் போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னொரு விஷயம், இந்த ஜோன்ல லேண்ட் வீடு பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம ஃபார்வர்ட் பண்ணுங்க. முடிஞ்சா வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னும் நிறைய ரெடி டு ஆக்குபை ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனல்ல வர காத்துக்கிட்டு இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.